பிஸ்னஸில் வந்து நான் பண்ண தப்பு. ஸோ அந்த மாதிரி விஷயம் மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ மிஸ்டேக் நம்பர் 1. ஸோ காசு சம்பாதிக்கிற இடம். ஸோ அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஐ கேன் மேக் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ரெவென்யூ. ஸோ அப்படின்ட்டு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து ஐ வுடன்ட் ஹவ் பிக்ட் இட். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஸோ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் வந்து என்னோட டெக் பிஸ்னஸ். ஸோ அதை நம்ம எடுத்துப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த டெக் பிஸ்னஸில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட் இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து செமி டெக்னிக்கல் கிளைண்ட் இருப்பாங்க, இல்லை வந்து இட் குட் பி நதர் டெக்னாலஜி கம்பெனியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது சப் கான்ட்ராக்டிங் ஒர்க் பண்ணுறது இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் டெக்னிக்கல் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, அதாவது நான் டெக் ஃபவுண்டர்ஸ், ஸ்டார்ட் அப்போட ஃபவுண்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாரி வந்து அவங்க வரப்போ வந்து அவங்களுக்கு டெக்னாலஜி பற்றி எந்த ஒரு பேக்ரவுண்டு எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது. அண்ட் ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சொல்கிறது தான் வந்து ப்ரைஸ் டேக், நம்ம சொல்கிறது தான் வேலை. அண்ட் நம்ம நல்லா பேசுகிறோம் அண்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன ப்ரைஸ் டேக் சொல்கிறோமோ நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம அந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ முக்கால்வாசி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவல் போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களை யூஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களை வந்து ஓகே ஒரு $20,000 ஒர்க் பண்ண வேண்டிய ஒர்க்கை வந்து அதாச்சு அவங்க வந்து ஒரு $100,000, $1,00,000, $2,00,000 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் பண்ணிட்டு தே ட்ரை டு ரீச் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ இப்போ தான் ரெவென்யூ வந்து நிறையா வருது. ஸோ எனக்கு வந்து அதில் கண்டிப்பாக ஒரு உடன்பாடே இல்லை கைஸ். ஸோ அதாவது கிளைண்ட் வந்து சின்னதோ பெருசோ அண்ட் நம்மளோட ஒர்க் வந்து இவ்வளோ அண்ட் நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜின் எப்போ இவ்வளோ அப்படின்னா நம்ம மொத்தமாக கோட் பண்ண வேண்டிய காஸ்ட் இவ்வளோ. இது வந்து பெரிய கிளைண்டாக இருந்தாலும் சரி சின்ன கிளைண்டாக இருந்தாலும் சரி இவ்வளோ தான். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் எனக்கு வந்து எப்படின்னா ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் வந்து ஆஸ் அ வெரி குட் சேல்ஸ் கை, நான் வந்து சேல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது மாதிரி ஒர்க் பண்ண கம்பெனிஸில் அட்லீஸ்ட் ஒரு $1 to $2 million வந்து டர்ன் ஓவர் கொண்டு வருவேன். ஈவன் தோ ஐம் நாட் ஈவன் அ ஃபுல் சேல்ஸ் கை. ஸோ ஜஸ்ட் அ ப்ரீ சேல்ஸ் கன்சல்டண்ட்டாக வந்து ஐ கேன் டூ தட். ஸோ என்னால் வந்து ஒரு சேல்ஸ் பர்சனாக ஒரு சிஇஓ ஆஃப் த கம்பெனியா அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் ஹர்ட்ஸ் மீ. ஏன் நான் இந்த இடத்துல வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறேன், ஸோ ஏன் வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு மிடில் கிளாஸ் பையன் மாதிரி நான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு இட் ஹர்ட்ஸ் மீ. அண்ட் இப்போ வந்து ஃபெலோ பியர்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்க, இப்போ மற்ற சிஇஓ மென்டர்ஸ்லாம் இருக்காங்க வச்சுக்கோங்க, தே வில் ஹேட் மீ ஃபார் திஸ். ஸோ என்ன வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் வந்து அதை யூஸ் பண்ணாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் ஹேட் மீ ஃபார் தட் ரீசன். பட் எனக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த TIE.org இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஆண்டர்பிரினர் மீட் போகிறப்போ வந்து முக்கால்வாசி ஆண்டர்பிரினர்ஸ் வந்து சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா, ராகுல் ஐ ஹாவ் லாட் ஆஃப் மணி. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோட பிள்ளைங்க வந்து என்னோட பிஸ்னஸ் எடுத்து நடத்த மாட்டேங்கிறாங்க, அதுக்கப்புறம் எனக்கு நிம்மதியே கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ விச் இஸ் லைக் they have money but they don't have a proper life. அவங்களுக்கு கார் இருக்குது, வீடு இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாம் இருக்குது, பட் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்றாங்க. அண்ட் எனக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த நேரத்துக்கு கொடுத்தாலும் தூங்கிடுவேன். இப்போ காலைல பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் நிறைய நேரம் வேலை செய்வேன், அட் தி சேம் டைம் வந்து எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா தூங்கிடுவோம் போயிட்டு. ஸோ எனக்கு வந்து சீக்கிரமாக நாள் தூங்க முடியும், லேட்டாகவும் வேலை செய்ய முடியும். ஐ கன்சிடர் தட் ஆஸ் மை கிஃப்ட். ஸோ தட் இஸ் மை ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோட ஹாப்பினஸ் மீட்டர் அப்படின்றது வந்து என்னோட தூக்கம் தான். ஸோ என்னால் வந்து எந்த நேரம் படுத்தாலும் நிம்மதியாக அடுத்த நாள் கவலை இல்லாமல் தூங்க முடியுதா, ஸோ அப்படின்றது தான். ஸோ ஐ திங்க் அதுக்காக வந்து ஐ வுட் சே தட் இந்த சாக்ரிஃபைஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தட் இஸ் மை மிஸ்டேக் நம்பர் 1. ஏன்னா இந்த மிஸ்டேக் வந்து எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கம்பெனி வந்து நாளைக்கு வந்து ஒரு 10 years டவுன் தி லைனில் வந்து ஒரு பெரிய லார்ஜ் கம்பெனியாக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன், ஈவன் என்னோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ், எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப் மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை பழைய ஸ்டாஃப் மெம்பர்ஸாக இருக்கட்டும், அவங்க யாருமே வந்து நம்ம வந்து யாரையோ வந்து கம்மி சம்பளத்தை கொடுத்துட்டு நிறைய வேலை வாங்கிட்டோம் ஸோ அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஆஃபீஸில் வந்து முக்கால்வாசி நேரம் வந்து இந்த 5 o'clock மேலே வந்து உட்காந்து வேலை செய்யுங்க, நைட் வேலை செய்யுங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப 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 ரேர். ரொம்ப அர்ஜென்ட்டான இஷ்யூனா மட்டும்தான் அது நடக்கும். அண்ட் செகண்ட் வந்து அவங்களுக்கு லீவ் கொடுக்காம வந்து வேலை செய்ய சொல்றது, ஸோ அதுவும் நடக்காது. அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி எதுனாலும் வந்து லீவ் பேலன்ஸ் இல்லைனாலும் லீவ் கொடுத்துருவோம். ஸோ தட் இஸ் திங். அதே மாதிரி சாட்டர்டே சண்டேஸ் முக்கால்வாசி ஆஃபீஸ் இருக்காது, மந்த்லி ஒன் டே இருக்கும். ஸோ தட் இஸ் திங். ஸோ அதனால அவங்க சைடும் வந்து ஐ ஹாவ் டு மேக் ஷூர் தட் நான் ஐம் நாட் எக்ஸ்ப்ளாய்டிங் தம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய அந்த செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பெரிய பிஸ்னஸ் மேக்னட்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி குட் அட் ஸ்ட்ரூட்
ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஒரு மக்களை வந்து எப்படி வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்றது, 8 hours 9 hours 10 hours வந்து அவங்களோட எஃபர்ட் எப்படி வந்து ஃபுல்லா எடுத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஐ கேன் டூ இட்ஸ் நாட் அ வெரி பிக் மேஜிக் ஆர் எனிதிங் லைக் தட். ஸோ இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப பெரிய மேஜிக் கிடையாது. என்னோட பசங்கள்ட்ட நான் சொல்றது வந்து ஆஸ் லாங் அஸ் இந்த 9 to 5 வந்து ஒரு கான்சியஸான எஃபர்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு தெளிவாக ஒரு வேலை செஞ்சிருக்கோம், நம்ம வந்து கொடுக்குற சம்பளத்துக்கு நம்ம கரெக்டாக வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கான்சியஸ் இருந்துச்சுன்னா போதும். ஸோ ஐ டோன்ட் ரியலி எக்ஸ்பெக்ட் தெம் டு ஒர்க் எவ்ரி மினிட் ஒர்க் பண்ண அப்படிலாம் கிடையாது. ஸோ தட்ஸ் அ திங். அண்ட் அதேமாரி என்னோட கிளைண்ட்ஸ் கிட்டையும் வந்து நான் ஓவர் சார்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கெட்ட பேரும் வர வைக்க வேணாம். ஸோ தட்ஸ் அ திங். அண்ட் தட் இஸ் ஐ வில் சே தட் ஒன் ஆஃப் மை மிஸ்டேக்ஸ். ஸோ ஏன் வந்து இன்னும் பெருசாக நான் க்ரோ ஆகலை அப்படின்றதுக்கு. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கோப் க்ரீப். ஸோ முக்கால்வாசி ப்ராஜெக்ட்ஸில் வந்து முக்கால்வாசி கம்பெனிஸ், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எஸ்பெஷலி வந்து ஈவன் சிவில் கம்பெனிஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கோப் க்ரீப்ன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்க. ஸோ அது என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து இப்போ லெட்ஸே ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறோம், அதில் வந்து மொத்தமாக ஒரு 5 பேஜ் நம்ம டிசைன் பண்ணுறோம். அதுக்கு வந்து இவ்வளோ டைம் இவ்வளோ காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிளைண்ட் அக்ரி பண்ணுறாங்க, நம்ம அந்த ஒர்க் ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் கிளைண்ட் வந்து எனக்கு இன்னும் ஒரு பேஜ் ஆட் பண்ணு, இந்த பேஜில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் நிறைய திணிக்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த ஸ்கோப் வந்து பெருசாகிட்டே இருக்கும், பட் அந்த காஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்கோப் க்ரீப் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து டிபிக்கலா கம்பெனிஸ் வந்து எப்படி டீல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்கோப் க்ரீப்க்கும் வந்து ஒரு வேரியேஷன் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது வந்து நீ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இவ்வளோ நீ ஒர்க் கொடுத்துருக்க, அதுக்கு இவ்வளோ காஸ்ட், இதுக்கு இவ்வளோ காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சம் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்கோப் க்ரீப்பை ஒரு லெவல் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே வந்து காஸ்ட் வந்து ப்ளோட்டட் காஸ்ட்டாக வச்சுப்பாங்க. ஸோ அது காஸ்ட் நிறைய கோட் பண்ணிட்டு அதில் மார்ஜின் நிறைய இருக்கும். ஸோ அந்த மார்ஜினில் வந்து அவங்க அகாமடேட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சின்ன ஒர்க்ஸ் கிளைண்ட் சொன்னாங்க அப்படின்னா வந்து அகாமடேட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஸ்கோப் க்ரீப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் தான் வந்து எனக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி சார்ட் ஆஃப் அதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் நிறைய பேர் இந்த தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வந்து என்னோட ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் வீக்னஸ். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். ஸோ அவங்களோட கனவு எல்லாமே வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ அவங்க லைஃபே மாற்ற போகிற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதை அவங்க க்ரோ ஆனாங்கன்னா நிறைய பேருக்கு அவங்க வேலை கொடுப்பாங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து இந்தமாரி ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ இந்தமாரி விஷயத்துல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து என்னால் வந்து எப்பவுமே வந்து மணி யோசிக்க முடியும். எப்பவுமே நான் ஜென்ரலா என்ன ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணாலும் ஐ ஒர்க் அஸ் அ டெக்னிக்கல் கை. ஒரு யூஐ யூஎக்ஸோ இல்லை வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்சரோ இல்லை வந்து சர்வர் சைட் டிசைனோ இல்லை டிபி டிசைனோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஐ பி ஒர்க்கிங் அஸ் அ டெக்னிக்கல் காய். ஸோ முக்காவாசி நேரம் ஹோல் பாயிண்ட் எல்லா டெய்லியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐ ஒர்க் இன் எனி ஆஃப் தோஸ் ப்ராஜெக்ட்ஸ் இன் ஒன் ஆஃப் த டெக்னிக்கல் ஏரியாஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து என்னால் வந்து ஐ கேனாட் கீப் திங்கிங் அபவுட் ஓகே இந்த ப்ராஜெக்ட் இந்த இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவோம் எல்லாமே அதெல்லாமே வந்து எண்ட் ஆஃப் த மந்த் தான் யோசிப்பேன் தவிர நடுவில் வந்து ஒவ்வொரு நேரம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். ஸோ அப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணுறப்ப ஐ ஒர்க் அலாங் வித் தி ஃபவுண்டர்ஸ். ஸோ அவங்க கூட வந்து அவங்களோட விஷனை வந்து ஐ ஹாவ் டு அப்சர்வ் இட். ஸோ நான் அதை வந்து தெளிவாக டெலிவர் பண்ணணும். ஸோ அதில் யோசிக்கிறப்ப என்ன ஆகணும், இந்த ஸ்கோப் க்ரீப்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து கவனிக்காம விட்டுருவேன். இதனால வந்து சில நேரம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும். அண்ட் சில நேரம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து என்னோட ப்ராஃபிட்ன்றது வந்து ரொம்பவே கம்மியாயிடும். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலா பசங்களுக்கு சேலரி போட்டுட்டு அப்புறம் தான் என்னோட சேலரி எடுப்பேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய மாசம் வந்து சேலரி இருக்காது, எனக்கு சேலரி இருக்காது. ஸோ அதை நான் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அது வந்து என்னோட செகண்ட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் தேர்ட் வந்து பே யூர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து பண்ற ஒரு தப்புங்க. அதாவது உங்களை வந்து நீங்க வந்து சர்வை பண்றதுக்கான வழியை நீங்க அங்க வச்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் டை மச் குயிக்கர். ஸோ அந்த தப்பை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3-4 இயர்ஸ் நான் பண்ணிருந்தேன். அதாவது ஏதாவது ஒரு இன்கம் வந்துச்சுன்னா அதை வந்து உடனே வந்து கம்பெனிக்கு வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்றது, புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறது, இல்லை வந்து ஒரு சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்றது, இல்லை வந்து ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜிக்கல் லைசன்ஸ் வாங்குறது, எதையாவது ஒன்று வந்து கம்பெனி பெருசாக்கணும் அப்படின்ற ஒரு கனவுல வந்து அதில் திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்றது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்ப இந்த டைரக்டர்ஸ் ஃபவுண்ட் பண்ண டைரக்டர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்றதுக்கோ இல்ல அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அத்தியாவசிய செலவுக்கு தேவைப்படுற காசோ சேவிங்ஸோ அது வந்து இல்லாம போயிடும், இல்ல கம்மியா இருக்கும்.
ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து இன்டெரக்டா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகும். ஸோ என்னடா அது இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், ஒரு ஒரு சின்ன கார் வாங்க முடியல, ஒரு வாங்கின கார் ரிப்பேர் சரியா பண்ண முடியல, அண்ட் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து பில்டப் ஆகிட்டே இருக்கும், விச் இஸ் நாட் குட். ஸோ ஃபினான்ஷியலி வந்து இப்போ உங்கள் கம்பெனி வந்து எக்ஸ் அமௌண்ட் மணி பே பண்ணுது அப்படின்னா உங்கள் சேலரிலாம் போக மிச்சம் ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியம் தான், தட் இஸ் ட்ரூ. பட் அட் த சேம் டைம் வந்து உங்க மேலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களோட ஹாப்பினஸ் வந்து, ஏன்னா யூ ஆர் த கை ஹூஸ் ஒர்க்கிங் பேஷனட்லி இன் யுவர் கம்பெனி. உங்க கம்பெனில வந்து மொத்தமாக 100 பேர் வேலை செஞ்சாலும் எல்லாரும் வந்து தே ஒர்க் ஃபார் தேர் சேலரி. அவங்க வந்து ஈவன் தோ அவங்க கம்பெனியை லவ் பண்ணியிருந்தாலும் என்னதான் இருந்தாலும் சரி, தே ஹாவ் அ லிமிடேஷன். ஸோ அவங்க உயிர் கொடுத்து வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வெரஸ் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் வந்து தேர் ட்ரீம் இஸ் திஸ் கம்பெனி. இந்த கம்பெனியை பில்ட் பண்றது தான் வந்து இந்த ட்ரீம். ஸோ எலான் மாஸ்க் மாதிரி வந்து இந்த கம்பெனியை பில்ட் பண்றது தான் அவங்களோட ட்ரீம். ஸோ அவங்கள நீ சந்தோஷமா வச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்க, ஹி இஸ் ஜஸ்ட் லைக் எனி அதர் எம்ப்ளாயி. ஸோ அவங்கள நீ சந்தோஷமா வச்சிருந்தா ஹி வில் பில்ட் திஸ் கம்பெனி மச் ஃபாஸ்டர். ஸோ அதனால வந்து அவங்களையும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த ஃபவுண்டர்ஸ் வந்து இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கம்பெனி பணம் மேக் பண்ணுதுன்னா உங்களுக்கான தேவையான சேலரிஸ் அதை வந்து கரெக்டா மேக் பண்ணுங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் உங்க மேல கொண்டு வராமல் இருந்தீங்க அப்படின்னா யூ வில் மேக் திஸ் கம்பெனி பில்ட் மச் ஃபாஸ்டர். ஸோ தட்ஸ் அ திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கம்பெனிக்கு தேவையான எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து எஸ்பெஷலி இந்தியன் கம்பெனிஸ் பண்ணாத ஒரு தப்பு வந்து இதுதாங்க. ஸோ எஃபிஷியன்சி அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து உங்களோட டெவலப்பர்ஸோ உங்களோட டீம்ஸோ வந்து ஒரு வேலையை வந்து ஒரு வேலையை பண்றதுக்கு வந்து லெட்ஸே ஒரு 5 மணி நேரம் ஆகுது அப்படின்னா அந்த வேலை ரெப்படேட்டிவ் டாஸ்க், அது திரும்ப திரும்ப அதே வேலை தான், அது ஒன்றும் பெரிய இன்டெலிஜென்ஸே கிடையாது அப்படின்னா அதை ஆட்டோமேட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு தப்பு. அண்ட் செகண்ட் வந்து அந்த வேலையை வந்து இன்னும் ஷார்ட்டரா எப்படி பண்றது, அதுக்கு என்ன அப்ளிகேஷனோ இல்லை என்ன சாஃப்ட்வேரோ என்ன இஆர்பி சிஸ்டம்ஸோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யோசிக்காம இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அண்ட் நான் வந்து அந்த தப்பு பண்ணல, பட் அந்த தப்பை வந்து நிறைய பேர் பண்ணுவீங்க. ஸோ அதனால வந்து தட் இஸ் ஒன் திங். ஸோ உங்களோட கம்பெனியோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இது எல்லாத்த விட நான் பண்ற இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா வந்து பர்சனலா வந்து எனக்குன்ட்டு ஒரு டைம் வந்து எனக்குன்னு ஒரு டைம் கொடுக்காது. ஸோ அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இது வரைக்கும் நீங்க பார்த்த பைக் வீடியோஸ்ல பார்த்த பைக் ரைட்ஸ் எல்லாமே அது மட்டும் தான் நான் பைக் ரைட்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ முன்னே மாரி வந்து ஒரு லாங் டிரைவ் போறதுக்கு அந்த மாரி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒன்று ஃபேமிலி கூட வந்து அவங்க ஏதாவது வெளியில போனோம் அப்படின்னா அதை நம்ம செலவு பண்றது, அண்ட் இல்லை அப்படின்னா வந்து ஆஃபீஸ் வேலை, இது ரெண்டும் மட்டும்தான். ஸோ இது தவிர வந்து இந்த பைக்ல தனியா போறது, நம்ம பைக் ரைட் போறது, இல்லை போய் பைக் செக் பண்றது, இப்போ டுகாட்டி பைக் பார்க்கணும், எம்பிஓ குஸ்டா பார்க்கணும், அடிக்கடி போய் பார்ப்போம் முன்னெல்லாம். ஸோ அந்த மாதிரி போய் பார்க்கறது, கார்ஸ் போய் செக் பண்றது, ஸோ அந்த மாரி வந்து ஒரு நமக்குன்னு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து பண்றதுக்கான டைம் ஃப்ரேமே கிடையாது. ஸோ தட்ஸ் திங். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் பண்ற தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் கைஸ். அண்ட் ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க, என்னோட கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க, உங்களுக்கு இதுல வந்து நீங்க பண்ற தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அதே மாதிரி இப்போ கோனபி அன் ஆண்டர்பிரனர், நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா சில தப்பை வந்து இனிஷியலா பண்ண ஆரம்பிக்காதீங்க. உங்க பிசினஸ் க்ரோ ஆகணும், அது எல்லாமே இருக்கு. பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து இந்த லைஃப் டைம்ன்றது நம்மளுக்கு வந்து ஒன்று தான். ஸோ இதை வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம திரும்ப இதுக்குள்ளார வந்து நம்ம பண்ண தப்பை திருத்த முடியாது, இல்லை நம்ம வந்து திரும்ப வாழ முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து மை சஜஷன் இஸ் வாழ்றப்ப எதை செஞ்சாலும் லவ் பண்ணி செய்யுங்க. எனக்கு அட்லீஸ்ட் வந்து இந்த ஒர்க்காவது வந்து எனக்கு இஷ்டமா செய்யற ஒரு விஷயம். ஸோ பைக் மாதிரி தான் எனக்கு என்னோட ஒர்க்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஸோ அதனால வந்து இட் இஸ் ஓகே. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையா இருக்கும் அவங்க பிசினஸோ அவங்க வேலையோ. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அவங்க சந்தோஷப்படுத்துற சில விஷயத்த வந்து